வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். புதுச்சேரியில் நுகர்வோரின் அனுமதியின்றி மின்துறை அதிகாரிகள் எதிர்க்கட்சி தொகுதிகளில் உள்ள வீடுகளில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்திய போது காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து மின்துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஸ்மார்ட் மீட்டரை எடுத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. எதிர்க்கட்சி தொகுதி என்ன சோதனை எலியா என கேள்வி. டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தலைமையில் மெழுகுவர்த்தி ஊர்வலம் புதுச்சேரியில் நடைபெற்றது. 15 ஆண்டுகாலம் தினக்கூலியாக பணிபுரிந்து வரும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய துணைநிலை ஆளுநர் அரசாணை வெளியிட வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் ரா. சிவா வலியுறுத்தியுள்ளார். ஆன்லைனில் போலி கேரள லாட்டரி டிக்கெட் வாங்கி அதிக பணத்தை இழக்கும் பொதுமக்கள். புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை. புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் நுகர்வோரின் அனுமதியின்றி மின்துறை அதிகாரிகள் எதிர்க்கட்சி தொகுதிகளில் உள்ள வீடுகளில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்திய போது காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து மின்துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஸ்மார்ட் மீட்டரை எடுத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. எதிர்க்கட்சி தொகுதி என்ன சோதனை எலியா என கேள்வி. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பாரதிதாசன் வீதியில் ஒரு வீட்டின் மின் மீட்டர் பழுதானதை மாற்ற கடிதம் கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் புதுச்சேரி வீட்டின் உரிமையாளருக்கு தெரிவிக்காமல் அனுமதியின்றி மின்துறையால் புதிதாக பொருத்தப்படவுள்ள ஸ்மார்ட் மீட்டரை பொருத்தியுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மின்துறை ஊழியர்களை கையும் களவுமாக பிடித்து உடனடியாக இந்த மீட்டரை இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என எச்சரிக்கை விடுத்தார். இதனையடுத்து மின்துறை சார்பில் கொண்டுவரப்பட்ட அனைத்து ஸ்மார்ட் மீட்டர்களையும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பறிமுதல் செய்து ஏற்கனவே பொருத்தப்பட்ட மீட்டர்களை அப்புறப்படுத்தும் வரை இதை கொடுக்க மாட்டோம் என எடுத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து மின்துறை செயல்பாட்டை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின்துறை ஊழியர்களும் விரைவில் பொருத்தப்பட்ட மீட்டர்களை எடுத்து செல்வதாக கூறியதை அடுத்து காங்கிரஸ் எம்எல்ஏ மற்றும் ஆதரவாளர்கள் அங்கிருந்து சென்றனர். லாஸ்பேட்டை தொகுதி எதிர்க்கட்சி தொகுதிகள் என்பதனால் சோதனை எலியாக புதுச்சேரி அரசு பயன்படுத்துகிறதா? இந்த ஸ்மார்ட் மீட்டரை மின்துறை அமைச்சர் அல்லது முதலமைச்சர் தொகுதியில் பொருத்தாதது ஏன் என்றும் வைத்தியநாதன் எம்எல்ஏ கேள்வி எழுப்பினார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி பிள்ளையார் கோயில் வீதியில் உள்ள விடுபட்ட பகுதிகளுக்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணியை 2024-25ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 21,75,426 மதிப்பீட்டில் நெல்லித்தோப்பு தொகுதி மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜே. விவிலியன் ரிச்சர்ட் அவர்கள் தலைமையில் இன்று பூமி பூஜை செய்து பணி ஆரம்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் புதுச்சேரி திரு எம். கந்தசாமி, செயற்பொறியாளர் திரு ஆ. சிவபாலன், உதவி பொறியாளர் திரு ஜி. பழனிராஜா, இளநிலை பொறியாளர் திரு எம். சாம்பசிவம் மற்றும் அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தலைமையில் மெழுகுவர்த்தி ஊர்வலம் புதுச்சேரியில் நடைபெற்றது. அண்ணா சிலையில் தொடங்கிய மெழுகுவர்த்தி ஊர்வலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரிகான் ஜான்குமார் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி ஸ்டாண்ட்ஸ் வித் டெல்லி கார் வெடிப்பு உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி போன்ற பதாகைகளை ஏந்தி பங்கேற்றனர். அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக 2 கிலோமீட்டர் தூரம் சென்ற பேரணி தூய ஜென்மராகினி அன்னை பேராலயம் அருகே நிறைவு பெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின், டெல்லியில் நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு விபத்தில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். 25 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே வெடிகுண்டு தயாரிப்பதற்கான 2900 கிலோ வேதி பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்ததன் காரணமாகவே இந்த அசம்பாவிதம் நடைபெற்றுள்ளது. இந்த விஷயத்தில் ஒரு இந்தியராக அனைவரும் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்க வேண்டும். அதன் காரணமாக இந்த மெழுகுவர்த்தி ஊர்வலத்தை
ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் நடத்தியதாகவும் கூறினார். முன்பு இருந்ததை விட தற்போது தீவிரவாதம், குண்டுவெடிப்பு சம்பவங்கள் குறைந்துள்ளது. இது ஒரு எதிர்பாராத நிகழ்வு என கூறிய அவர், இதில் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என நம்புவதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், உலகம் முழுவதும் பல நாடுகளில் இதுபோன்ற தீவிரவாத செயல்கள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. இராணுவ வீரர்களாக இருக்கட்டும், நிபுணர்களாக இருக்கட்டும், இதனை எதிர்த்து தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் சரியாக பணியாற்றியதால் தான் வெடிகுண்டை முன்கூட்டியே கண்டுபிடித்துள்ளனர். அதன் விளைவாகவே பெரிய பாதிப்பு தடுக்கப்பட்டு அதன் எதிர்வினையாக இந்த சம்பவம் அரங்கேறி உள்ளதாக கூறப்படுகிறது என கூறினார். 15 ஆண்டுகாலம் தினக்கூலியாக பணிபுரிந்து வரும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய துணைநிலை ஆளுநர் அரசாணை வெளியிட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் ரா. சிவா வலியுறுத்தியுள்ளார். 2011ஆம் ஆண்டு முதல் கடந்த 15 ஆண்டுகளாக தினக்கூலி ஊழியர்களாக பணிபுரிந்து வரும் 196 கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென வலியுறுத்தி ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனாலும் அரசு இதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் 15 ஆண்டுகளாக பணிபுரியும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய துணைநிலை ஆளுநர் அரசாணை வெளியிட வேண்டுமென வலியுறுத்தி இன்று ஒருநாள் குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊழியர் சங்க தலைவர் காத்தவராயன் தலைமையில் சட்டமன்றம் அருகே நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஊழியர்கள் தங்களது குடும்பத்துடன் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்களுக்கு ஆதரவாக திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான ரா. சிவா போராட்டத்தில் பங்கேற்ற ஊழியர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பேசினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சி தலைவர் ரா. சிவா அவர்கள் 15 ஆண்டுகளாக பணிபுரியும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையிலும் அவர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் காலம் கடத்துவது கண்டிக்கத்தக்கது. எனவே உடனடியாக 196 ஊழியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார். இதில் திமுக மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி எம்எல்ஏ, பொருளாளர் ரா. செந்தில்குமார் எம்எல்ஏ, பொதுக்குழு உறுப்பினர் கோபால், தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், உப்பளம் சக்திவேல், தியாகராஜன் ஆகியோர் பங்கேற்றனர். ஆன்லைனில் போலி கேரள லாட்டரி டிக்கெட் வாங்கி அதிக பணத்தை இழக்கும் பொதுமக்கள். புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை. ஆன்லைனில் பொதுமக்கள் பணம் இழப்பது வாடிக்கையாகி விட்டது. நாள்தோறும் புது புது வழிகளில் பொதுமக்கள் பணத்தை இழந்து வருகின்றனர். குறிப்பாக குறுகிய காலத்தில் வீட்டில் இருந்தபடியே பெரிய லாபம் ஈட்ட வேண்டுமென்ற நோக்கில் ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்டிங், ட்ரேடிங், ஆன்லைன் சூது விளையாட்டுக்கள், ஆன்லைன் லாட்டரி போன்றவற்றில் எதிர்முனையில் இருப்பவர் யார், அவர் எங்கிருந்து பேசுகிறார், அவருடைய முழு விவரங்களை சிறிதளவு கூட சிந்தித்து பார்க்காமல் எதிராளி கேட்கும் பணத்தை கண்மூடித்தனமாக முதலீடு செய்கின்றனர். வசதி படைத்தவர்கள் ஏழை எளியவரென்ற பேதம் பார்க்காமல் அவர்களின் அறியாமையை பயன்படுத்தி பண மோசடி செய்கின்றனர். அந்த வகையில் தற்போது புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் லாட்டரியில் பணம் இழந்து வருவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. கடந்த 2 வாரங்களில் மட்டும் 50க்கும் மேற்பட்ட நபர்கள் 10 லட்சத்திற்கு மேல் பணத்தை இழந்துள்ளதாக புகார்கள் இணையவழி காவல் நிலையத்திற்கு வந்த வண்ணம் உள்ளன. மோசடிக்காரர்கள் கேரள அரசின் லாட்டரி போல பல கணக்குகளை, சமூக வலைதள கணக்குகளை உருவாக்கி மக்களின் பெயர் மற்றும் தொலைபேசி எண் பெறுவதற்கு லிங்க் உடனே கூடிய விவரங்களை பதிவிடுகின்றனர். அதில் பதிவு செய்யும் நபர்களை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு லாட்டரியின் விலை 200 ரூபாய்க்கு கீழ் இருப்பது போல் ஆசையை ஏற்படுத்தி வாங்க வைக்கின்றனர். பிறகு மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது தபால் மூலமாகவோ போலி லாட்டரி டிக்கெட்டை அனுப்புகின்றனர். பிறகு ஒரு குறிப்பிட்ட நாளில் மோசடிக்காரர்கள் லாட்டரி வாங்கிய நபரை மீண்டும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு அவர் பெயரில் பெரிய அளவில் லாட்டரி தொகை விழுந்திருப்பதாகவும் அதை பெறுவதற்கு ஜிஎஸ்டி வரி, கையாளுதல் கட்டணம் மற்றும் பிற சம்பிரதாயங்களை ஈடுகட்ட பல வங்கி கணக்குகளுக்கு பணத்தை மாற்றுமாறு அறிவுறுத்துகின்றனர். இவ்வாறாக 1000 ரூபாயில் இருந்து சில லட்சங்கள் வரை லாட்டரி வாங்கிய நபர்களிடம் மோசடி செய்கின்றனர். ஒரு கட்டத்தில் மீண்டும் மீண்டும் கூடுதல் பணம் செலுத்தியும் உண்மையான பரிசு தொகை எதுவும் இல்லாத பிறகுதான் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை பொதுமக்கள் உணர்கின்றனர்.
மேலும் சில சமயங்களில் மோசடிக்காரர்கள் பொதுமக்களின் தகவல்களை மறைமுகமாக திருடி அவர்களை தொடர்பு கொண்டு குலுக்கல் முறையில் தங்களுக்கு லாட்டரியில் பரிசு தொகை விழுந்திருப்பதாக ஆசை வார்த்தை கூறியும் பண மோசடியில் ஈடுபடுகின்றனர். போலி ஆவணங்கள், போலி வலைதளங்கள் மற்றும் ஆள் மாறாட்டம் போன்ற தந்திரங்களை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களை ஏமாற்றும் இத்தகைய லாட்டரி மோசடிகளுக்கு இரையாக வேண்டாம். எந்த ஒரு சட்டப்பூர்வமான லாட்டரி நிறுவனமும் பரிசு தொகையை வெளியிடுவதற்கு எந்தவிதமான பணத்தையும் கோருவதில்லை. மேலும் இது போன்ற எந்த ஒரு கூற்றுக்களையும் அதிகாரப்பூர்வ அதிகாரங்கள் இல்லாமல் பணத்தை செலுத்த வேண்டாம் எனவும் நமது புதுச்சேரியில் லாட்டரி முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. ஆகையினால் லாட்டரி என்ற பெயரில் பணத்தை செலுத்தி ஏமாற வேண்டாம் என புதுச்சேரி இணையவழி காவல்துறை பொதுமக்களை அறிவுறுத்துகின்றது. புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் எல்லைப்பிள்ளை சாவடி பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. பொறுப்பு ஆசிரியர் அறிவியல் கண்காட்சியை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். மேலும் இக்கண்காட்சியில் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் உதவியுடன் மாணவ மாணவிகள் பல்வேறு வகையில் தொகுப்புகள் செய்து காட்சிப்படுத்தி இருந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தலைமை ஆசிரியை மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் செய்திருந்தனர். மாணவர்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் தணிகைவேல் என்ற குமாரை சமூக சேவகர் ஜோ சார்லஸ் மார்டின் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் முன்வைத்து புதுச்சேரியில் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் சமூக சேவைகளை சமூக சேவகர் ஜோ சார்லஸ் மார்டின் செய்து வருகின்றார். இந்த நிலையில் பல்வேறு தொகுதியில் உள்ள முக்கிய நிர்வாகிகளை அவர் மரியாதை நிமித்தமாக சந்தித்து வருகின்றார். அந்த வகையில் இன்று காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சாரம் பகுதியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் காமராஜர் நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் தணிகைவேல் என்ற குமாரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அப்போது சமூக சேவகர் ஜோ சார்லஸ் மார்டின் தணிகைவேலுக்கு பொன்னாடை போற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்போது ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரிகான் ஜான்குமார் உள்ளிட்ட ஜேசிஎம் மக்கள் மன்ற நிர்வாகிகள் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். லண்டனில் சிஸ்டம் இன்ஜினியர் வேலை வாங்கி தருவதாக கூறி புதுச்சேரி பெண்ணிடம் ரூபாய் 36 லட்சம் மோசடி செய்த நைஜீரியா வாலிபருக்கு 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு 10 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய இருவர் மீது குற்றம் நிரூபிக்கப்படாததால் உகாண்டா நாட்டை சேர்ந்த வாலிபரை நாடு கடத்தவும் புதுச்சேரி நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த பட்டதாரி பெண்ணை கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி மொபைல் போனில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் இந்தியாவிற்கு பிரிட்டிஷ் தூதராக துணை உயர் கமிஷனர் எனவும் லண்டனில் சிஸ்டம் இன்ஜினியர் வேலை இருப்பதாகவும் ரூபாய் 36 லட்சம் பணம் கட்டினால் வேலை கிடைக்கும் என்று கூறியுள்ளார். மேலும் பட்டதாரி பெண்ணை நம்ப வைக்க சில ஆவணங்களை அந்த பெண்ணிற்கு இமெயில் மூலம் அனுப்பியுள்ளார். அதனை பார்த்து நம்பிக்கை கொண்ட அந்த பெண் போனில் பேசிய நபர் கேட்ட ரூபாய் 36 லட்சத்தை 3 வங்கி கணக்குகளில் இருந்து பல்வேறு தவணைகளாக அனுப்பியுள்ளார். அதன் பிறகு மர்ம நபர் தொடர்ந்து பணம் கேட்க சந்தேகமடைந்த பெண் புதுச்சேரி சிபிசிஐடி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதில் பெங்களூருவில் வாடகை வீட்டில் தங்கியிருந்த நைஜீரியா நாட்டை சேர்ந்த ரூபன் குட்னியூஸ் மற்றும் உகாண்டா நாட்டை சேர்ந்த நெமிலி புராசி, பெங்களூருவை சேர்ந்த ராஜேஷ் ஆகிய 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து 3 மீதும் புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. அரசு தரப்பில் அரசு உதவி வழக்கறிஞர் லோகேஸ்வரன் ஆஜரான நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி யஷ்வந்தயா ஈக்கர்சல் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியுள்ளார். அதில் நைஜீரியாவை சேர்ந்த ரூபன் குட்னியூஸ் ஆள் மாறாட்டம் செய்தது, மோசடி, போலி ஆவணங்கள் தயாரித்தல், விசா காலம் முடிந்தும் போதிய ஆவணமின்றி இந்தியாவில் தங்கி இருந்தது, போலி பாஸ்போர்ட் வைத்திருந்தது ஆகிய 6 குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு தலா 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை மற்றும் ரூபாய் 32,000 அபராதம் விதித்து தீர்ப்பு கூறினார்.
மேலும் சிறை தண்டனைகளை ஏற்காத காலத்தில் அனுபவிக்கவும். பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு ரூபாய் 10 லட்சத்தை 3 மாதத்தில் வழங்க வேண்டும். தவறினால் அவர் மீது போலீசார் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் தண்டனை காலம் முடிந்த பின் அவரை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மூலம் நைஜீரியாவிற்கு நாடு கடத்த உத்தரவிட்டார். மேலும் இவ்வழக்கில் சம்பந்தப்பட்ட மற்ற இருவர் மீதான குற்றச்சாட்டுக்கள் நிரூபிக்கப்படாததால் இருவரையும் விடுதலை செய்து உத்தரவிட்டார். மேலும் உகாண்டாவை சேர்ந்த நெமிலி புராசிக்கு விசா காலம் முடிந்து விட்டதால் அவரை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மூலம் உகாண்டாவிற்கு நாடு கடத்த உத்தரவிடப்பட்டது. மீண்டும் தலைப்பு செய்திகள். புதுச்சேரியில் நுகர்வோரின் அனுமதியின்றி மின்துறை அதிகாரிகள் எதிர்க்கட்சி தொகுதிகளில் உள்ள வீடுகளில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்திய போது காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து மின்துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஸ்மார்ட் மீட்டரை எடுத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. எதிர்க்கட்சி தொகுதி என்ன சோதனை எலியா என கேள்வி. டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தலைமையில் மெழுகுவர்த்தி ஊர்வலம் புதுச்சேரியில் நடைபெற்றது. 15 ஆண்டுகாலம் தினக்கூலியாக பணிபுரிந்து வரும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய துணைநிலை ஆளுநர் அரசாணை வெளியிட வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் ரா. சிவா வலியுறுத்தியுள்ளார். ஆன்லைனில் போலி கேரள லாட்டரி டிக்கெட் வாங்கி அதிக பணத்தை இழக்கும் பொதுமக்கள். புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை. புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.